டெல்லியில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற போராட்டக் களத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் உரையாற்றினார். அந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். சமம் அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. இது ஏதோ எதிர்கட்சியாலும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பாஜக முதலமைச்சர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்க மாநிலங்களுக்கும் இதே கதிதான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். பாஜக அரசின் இந்த எதேச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உறுதியோட போராடி வருது. அதே மாநில கேரள முதலமைச்சர் காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களும் போராடி வரார். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பிறகு மாபெரும் நிதி நெருக்கடி பேரிடர எல்லா மாநில அரசுகளும் சந்திக்கிறோம். அனைத்து மாநில அரசுகளையும் ஒன்றிணைச்சு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை நீக்கிற வகையில செயல்படணும். ஆனால் அப்படி செயல்படல. மாநிலங்கள் வளர்ச்சி பணிகளுக்காக கடன் வாங்குறதுக்கு கூட தடையை ஏற்படுத்துறாங்க. மாநிலங்களோட பொது செலவினங்களுக்கு நிதி அளிக்கிறதுக்கான பொது கடன் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்றத்தின் தனிப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது மாநில அரசுகள் தான். மாநில அரசுகிட்ட தான் எல்லா அன்றாட தேவைகளையும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதுக்கு பாஜக அரசு முட்டுக்கட்ட போடுது. இதை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எதிர்த்தாக்கணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் நம்மோட ஒற்றுமையின் மூலமா இந்திய அரசை கைப்பற்றி பாசிச பாஜகவிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அனைத்து மாநிலங்களையும் மதிக்கும் சமமாக நடத்தும் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம். காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களுக்கும் கேரள அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணம் விரைவில் நிறைவேறும். நன்றி, வணக்கம். டெல்லியில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற போராட்டக் களத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றியதை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.